14 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நம்ம பிரசாந்த் வீர் இன்ஜுரி காரணமாக இப்போ ஐபிஎல்லை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஐபிஎல்லை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, அவரோட இன்ஜுரி அப்டேட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, ஒருவேளை மறுபடியும் ஒரு கம்பேக்காக கொடுத்தாரு அப்படின்னா ஐபிஎல்லில் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து திரும்ப முடியுமா, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக வர மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. நம்ம தலத்துணி 2026க்கான ஐபிஎல் ப்ராக்டிஸை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணார், பயிற்சியில் என்னென்ன சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு, இதை பற்றின அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தலத்துணியை பார்த்துடலாம். 2026 ஐபிஎல்லில் நம்ம தலத்துணி இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துருந்துச்சு. பட் மறுபடியும் ரீட்டைன் பண்ணி நம்ம சிஎஸ்கே ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் ஃபுல்லாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இப்போ அதெல்லாம் போக்குற விதமாக நம்ம தலத்துணி 2026க்கான பயிற்சியை இப்போ முதல் ஆளாக சிஎஸ்கே சார்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் ஜார்க்கண்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் கிரிக்கெட் போர்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற ஒரு வீடியோவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தலத்துணி அதில் நிறைய ஷாட்டை வந்து ஆடிட்டுருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம தலத்துணி சிஎஸ்கே சார்பாக முதல் ஆளாக வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா முதல்ல பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்தா ஃபுல் மேட்ச்லேயும் வந்து இருக்க போகிறாரு. அடுத்து நம்ம பிரசாந்த் வீரை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கே அதிக தொகைக்கு இவரை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஜடேஜாவோட மாற்றாக வந்து இருக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு இவரை வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இருந்துட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லேருந்து ரூல்ட் அவுட் ஆக போகிறாரு அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி தான். ரஞ்சி டிராஃபியில் ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக இப்போ ஐபிஎல்லை வந்து மிஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இன்ஜுரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 வாரம் முதல் 6 வாரம் வரைக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஷோல்டரில் தான் வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஃபீல்டிங் பண்ணும்போது தான் அந்த இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக ரஞ்சி டிராஃபிலேருந்து ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு நம்ம பிரசாந்த் வீர். ஐபிஎல் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ இன்ஜுரி இன்னும் பார்த்தீங்கன்னா 6 வீக்கில் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சில மேட்சஸை வந்து ஐபிஎல்லில் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ஃபார்மில் அதிரடியான ஆட்டத்தை ஐபிஎல்லில் வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டவுட்டு தான். ஏன்னா ஒரு நல்ல மேட்சஸை வந்து ஆடினா மட்டும்தான் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்து வர முடியும். ஸ்டேட்டாக ஐபிஎல்கே வந்தார் அப்படின்னா அது ஒரு மோசமான ஃபார்மாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம பிரசாந்த் வீருக்கு இன்ஜுரி காரணமாக ஐபிஎல்லை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? நம்ம தலத்துணியோட பயிற்சியாக இருக்கட்டும். இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.